நம்ம நாட்டோட பாதுகாப்பை உறுதி செய்யறதுல நம்ம ஜீதா முதன்மையா இருக்காரு. அவர்கிட்ட இருந்து நம்ம நாடு எவ்வளவு பாதுகாப்பா இருக்கு பாத்தீங்களா? இந்தா ஆரம்பிச்சிட்டாரு. இதான் இப்படிதான் போன வருஷம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி டாடி மோடி ஜாடின்னு பேசியிருந்தாரு. இன்னைக்கு மறுபடியும் முட்டை அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அது எல்லாரும் கேக்குறீங்க, நீ ஏன் பூ கட்சி கூட கூட்டணி வைக்கிறீங்க? பூ கட்சி கூட கூட்டணி வைக்கிறதுல உங்களுக்கு என்னங்க இது இருக்கு? நாங்க வைப்போங்க. பாலாஜி பழைய ஃபார்முக்கு வராரு. சே குவேரா, ஃபெடல் காஸ்ட்ரோ, பிரபாகரன் இவங்கள மாதிரி போராட கத்துக்கணும். இவங்கள மாதிரி போராடி அதிமுக வெற்றி பாதைக்கு நம்ம தொண்டர்கள்லாம் கூப்பிட்டு போனோம். எனக்கு இவங்கள பத்தி தெரியல. எனக்கு தெரிஞ்ச ஒரு போராடி இருக்காரு. யாரு பாரு? போராடணும்னா அவரை மாதிரி போராடணும் விட எப்படி எங்க தலைவர் இப்படியே போராடுவாரு. நீ போறியா? ஒரு சந்தேகம் இருக்கு, கேட்டு போறேன். சொல்லு எல்லாமே நான் சொல்றேன். சேகுவாரா எந்த நாட்டுக்காக போராடினாரு? தெரியல. தெரியலையே. சேகுவாராவும் ஃபிடல் காஸ்ட்ரோவும் ஃப்ரெண்டா? ஃப்ரெண்டா? சேகுவாராவும் ஃபிடல் காஸ்ட்ரோவும் ஃப்ரெண்டா? சேகுவாராவும் கார்ல் மார்க்ஸும் ஃப்ரெண்டா? ஓ, அவரும் ஃப்ரெண்டா உங்களுக்கு? மை சிந்தாத பேனாவாலும் ரத்தம் சிந்தாத உண்ணாலும் எதையும் சாதித்து விட முடியாதுன்னு யார் சொன்னது? சொல்லிக்கிறாங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்காம எதையாவது டிஷர்ட்டில் பைக்கில் பேரை மேய்ஞ்சிட்டு வந்து இங்கே வந்து கக்கிறது. ஆனால் சேகுவாரா ஃபிடல் காஸ்ட்ரோ பேரெல்லாம் எந்த கட்சி சொல்லணும்னு ஒரு அருகதை இல்லாமல் போச்சு பார்த்தியா? வெக்கப்படுற தலைவரை இந்த கட்சியில் இருக்கிறதுக்கு. சரி கருமம்.